இந்தியாவிலும் திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து அதானி கைது செய்யப்பட வேண்டும், அவர் கைது செய்து விசாரித்தால் அது வந்து மோடி வரைக்கும் செல்லும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காரு. அதுவும் மிகவும் பரபரப்பாக எல்லா இடத்துலையும் வந்து பேசப்பட்டு பேசுபொருளாக மாறி இருக்கிறது, சரியான காரணங்களுக்காக. ஸோ இப்போ இந்த குற்றச்சாட்டு எந்த வகையான குற்றச்சாட்டு அப்படின்னா, திரு அதானி குழுமம் வந்து அமெரிக்காவில் அஸ்யூர் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தோடு ஒப்பந்தம் போடுறாங்க. நாங்கள் வந்து இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய நிறுவனம், நாங்கள் வந்து இந்த மின்சாரம் தயாரித்து அதை வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்குறோம், எங்களுடைய நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அந்த பணம் பன்மடங்கு அதிகரிக்கும், நாங்கள் ஒரு சிறந்த கம்பெனி அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணி அங்கே வந்து சுமார் 25,000 கோடி ரூபாய்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்குகிறாங்க அமெரிக்காவில். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வாங்கக்கூடிய சமயத்தில் யாரும் வந்து திரு அதானி கிட்டேருந்து அந்த மின்சாரத்தை வாங்க தயாராக இல்லை. ஏன்னா மின்சாரத்துடைய விலை அதிகமாக இருந்தது.